எரேமியாவின் இடத்துல கர்த்தர் பேசும்போது எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அதனுடைய 6வது வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். இங்கே எரேமியா தன்னை எப்படி பார்க்கிறான் என்றால், இப்பொழுது அவன் எப்படி இருக்கிறானோ, எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானோ அப்படி பார்க்கிறான். ஆனால் இதே எரேமியாவை கர்த்தர் எப்படி பார்த்தார் என்றால், அதனுடைய 5வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இங்கே கர்த்தர் அவனை எப்படி பார்க்கிறார் என்றால், அவன் கருவாய் இருக்கும் போதே அவன் தீர்க்கதரிசியை பார்த்தார் என்றல்ல, அவர் பார்த்ததை கட்டளையிட்டார். ஆமென். தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தான் இப்ப கொஞ்சம் வளர்ந்து பேசுற நிலைமை வரும்போது கர்த்தர் அவனிடத்தில் இந்த காரியத்தை சொல்லும் போது அவன் எப்படி தன்னை பார்க்கிறான் என்றால், ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன். அவன் தான் இருக்கிற நிலைமையை வைத்து பார்க்கிறான். கர்த்தர் அப்படி அல்ல, அவனை குறித்த அவருடைய திட்டத்தை வைத்து பார்க்கிறார். இப்படி அவன் சொன்னதும் கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், 7வது வசனம், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. சொல்லாத. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா வாய மூடு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன எல்லாரும் வாய மூடிட்டீங்க? ஆமென். நிறைய இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என்ன உங்களுக்கு தெரியாதா, நான் எப்படி இருக்கிறேன் தெரியாதா, என்கிட்ட போய் இப்படி வாய் மூடு. ஆமென். பிரைஸ் காட். சகரியா அப்படிதான் பேசின ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் கிழவன், வாய் மூடு. ஆமென். பல நேரத்தில் கர்த்தர் நம்மை வாயடைக்க வைக்கிறார். நீ அப்படி பேசாதன்றார், நீ அப்படி பேசக்கூடாது. ஆண்டவர் எல்லாரும் அப்படி, எல்லாரும் பேசட்டும், நீ எப்படி பேசலாம்? நீ உன்னை எப்படி பார்க்கிறாய்? நீ உன்னை எப்படி பார்க்கிற? நீ கருவா இருக்கும் போதே உன்னை நான் தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன். அவர் சொல்ல ஆகும் என்றால் அவர் கட்டளையிட அப்படிதான் நிற்கும். அதுதான் 42வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறான், எனக்கு இருக்கிற பிரச்சனை, என் தலை மேல வெள்ளங்கள் ஓடுகிற நிலைமை, ஆனால் நான் ஏன் நிக்கிறேன் தெரியுமா? அவர் எனக்காக பகற்காலத்திலே கிருபையை கட்டளையிட்டார். பகல் அவர் கிருபையை கட்டளையிட்டதுனால நான் ராத்திரி பாடிட்டு இருக்கேங்கிறார். இல்லைன்னா என் வாழ்க்கையில இந்த ஒரு ராத்திரியை நான் பார்த்திருக்க மாட்டேன். பகல் கொஞ்சம் பகற்காலத்தில் கிருபையை கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டு விட்டார். நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் யார், நான் யாராக போகிறேன், நான் யாரா இருக்க போகிறேன் என அவர் கட்டளையிட்டு விட்டார். அவர் கட்டளையிட்டு அவனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் எப்படி தன்னை பார்க்கிறானோ அப்படி அவன் பேச ஆரம்பித்ததும் கர்த்தர் அவன் வாயடைக்கிறார், பேசாதன்றார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாக. என்ன நீ பேசணும்னு நினைக்கிற பாத்தியா, அதை பேசாத. நான் சொல்றத நீ பேசு. நீ நிறைய பேசுற பாத்தியா, அதை ஸ்டாப் பண்ணு. முதல்ல நீ உன்னை எப்படி பார்க்கிறியோ அப்படி நீ பேசுற. நான் உன்னை எப்படி பார்க்கிறேனோ அப்படி உனக்கு வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வார்த்தை 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. அடுத்த வார்த்தை, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை வாயிலே வைக்கிறேன். அப்போ என் சூழ்நிலையை வைத்து நான் பார்க்கிற வண்ணமாய் நான் பேசும் வரைக்கும் அவர் வார்த்தை என் வாயில இருக்காது.
ஆமென். என்ன வாயடைக்க வச்சது எதுக்கு தெரியுமா? நிறைய பேசணும்னு வந்து இதுவரை சில சொல்லுவாங்க தெரியுமா, தொண்டை வர வந்துச்சு, நாங்க அப்படியே விழுங்கிட்டோம். இல்ல கொஞ்சம் டிலே கம்மி பண்ணு, டிலே கொஞ்சம் கம்மி பண்ணு. ஜீசஸ் அவர் வாயடைக்க வச்சுட்டு நீ பேசாதேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் கை அப்படி நீட்டுறார். நீட்டி வார்த்தைய வாயில வைக்கிறார். நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் பேசுவோம். நாம் இருக்கிற வண்ணமாய் பார்ப்போமானால் பைபிள்ல 150 சங்கீதம் 5 புலம்பல். நாம் இருக்கிற வண்ணமாய் பார்ப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் 150 புலம்பல்களும் 5 சங்கீதமும் உண்டாகும். அந்த 5 பாட்டும் சர்ச்சில் வந்து பாடினாதான். நிறைய பேருக்கு பாட்டே எங்க தான் பாட, சர்ச்சில் வந்து பாடுற அந்த 3, அடுத்து வொர்ஷிப்ல பாடுற 2 பாட்டு, அதோட முடிஞ்சது. அடுத்து ஃபுல்லா புலம்பல். ஆனால் கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் நாம் பார்ப்போமானால் தாவீதை போல சங்கீதம் பாடுவோம். ஆமென். என் வாயில என்ன வார்த்தை வருகிறது, நான் ஏன் இப்படி பேசுறேன், ஏன்னா என் பார்வை அப்படி இருக்கிறது. என்னுடைய பார்வை எப்படி இருக்குதோ அப்படிதான் என் பேச்சு இருக்கும், என் செயலும் இருக்கும். கர்த்தர் சொல்ற நீ முதல்ல வாய மூடு. ஐயோ நான் சிறு பையன், எனக்கு பேச தெரியாது. நீ முதல்ல இதை நிறுத்து. நான் உன்னை எதற்காக வைத்திருக்கிறேனோ அது நிறைவேற்றுவதற்காக என் வார்த்தையை நான் உன் வாயில வைக்கிறேன். கர்த்தர் தம்முடைய கையை நீட்டி அவனுடைய வாயை தொட்டு அவனுடைய வார்த்தைகளை அவன் வாயில வைத்த பிறகு 10வது வசனம், பார் பார். ஆமென், ஹல்லேலூயா. 2 எழுத்து தாங்க, ஆனா இருதயத்துல அப்படி மங்கிட்டு இருக்கிற அந்த தீபத்தை அப்படி பற்ற வைக்கிற எழுத்து என்னன்னா பார். பார். நான் உன்னை கருவில் இருக்கும்போது உன்னை நான் தீர்க்கதரிசியை பார்த்தேன் அல்லவா, என் வார்த்தையை நான் வாயில வைக்கிறேன். பார், நீ இதை பார்க்க போற. நான் உன்னை எப்படி பார்த்தேனோ அப்படி நீ இனி உன்னை பார்க்க போற. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இதுவரை நீ உன்னை எப்படி பார்த்து கொண்டிருந்தாய் என்றல்ல, பார், நான் உன்னை பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேல் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் என்ன பார்க்கணும்னா, என் ஃபியூச்சரை பார்க்கணும்னா நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த பார்வையை நான் மாற்றணும். நான் அந்த வேர்டை ரிப்பீட் பண்றேன். என்ன கர்த்தர் கருவில் இருக்கும் போது என்ன முதல்ல பார்த்தார் அல்லவா, என்ன முதல்ல பார்க்கிற பார்வையில் என்னுடைய கடைசி வரைக்கும் பார்த்து விட்டார். என்னுடைய கடைசி வரைக்கும் பார்த்து விட்டார். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய இந்த சுண்டு விரல் என்னைக்கு வளரும் என்ற டேட் வரை எழுதி வச்சிட்டார். ஆமென். என்னுடைய கடைசி வரைக்கும் பார்த்து விட்டார். பார்த்தவர் சொல்லுகிறார், நீ அதை இதையும் பேசிட்டு இருக்கிறாத, நான் உன் வாயில் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறேன் தெரியுமா, அதை நீ பார்க்கணும், அதை நீ பார்க்கணும். என்னோடு பேசின சத்தத்தை பார்க்கும்படி நான் திரும்பினேன் என்று வெளிப்படுத்தல் 1 யோவான் சொல்லுகிறான். நீ உன்னை எப்படி பார்த்துட்டு இருக்கிறியோ அந்த பார்வையை நீ மாற்றுவாயானால் நான் உன்னை எப்படி பார்த்து வைத்திருக்கிறேனோ அப்படி நீ உன்னை பார்க்க போற. ஆமென். அதற்கு வேண்டியது எங்கே இருக்கு தெரியுமா? நீட்டப்பட்ட அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்று இரவு சொன்னேன், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தார். எந்த கையில என்னை வரைந்திருக்கிறாரோ அந்த கையால தான் என்னை வணைந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். எந்த கையில என்னை வரைந்திருக்கிறாரோ அந்த கையால தான் என்னை வணைந்து கொண்டிருக்கிறார்.
வேற யார் கை வச்சாலும் நம்ம இல்லாமலே போயிருந்திருப்போம். இன்று வரை அவர் கையில இருக்கிறதுனால தான் நாம் வணையப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படியே நம்மை மாற்றுவார். அதே வேளையில நாமும் நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவேதான் பவுல் சொன்னான், யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. பவுல் என்ன சொன்னார்னா, என் நிமித்தமாய் என்னோடு கூட டிராவல் பண்ற எல்லாருக்கும் கர்த்தர் தயவு பண்ணினார், தயவு பண்ணினார். ஆமென். என் நிமித்தமாய் அவன் அப்படி பார்க்கிறான். ஓகே, கர்த்தர் என்னை விசேஷித்தவனை வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சொல்லுகிறார், நீ ராயனுக்கு முன்னாடி நிக்கணும்பா, நீ ரோமாவிலும் போய் சாட்சி கொடுக்கணும். ஓகே ஆண்டவரே, இவங்கெல்லாம் அவங்கள குறித்த திட்டம் கிடையாது, ஆனால் ஒன்னு குறித்த தேவ திட்டம் இருக்கு. அவன் சொல்லுகிறான், யாரும் பயப்படாதீங்க, ஒன்னாகாது. நான் போய் சாட்சி கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால உங்க யாருக்குமே ஒரு சேதமும் வராதுன்றான். ஆமென். நாம் எப்படி பார்க்கிறோம்? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் சொல்லி இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் 16-17 வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மண்ணினாலே மனிதனை உருவாக்கி தம்முடைய சாயலாலே சிருஷ்டித்து ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதேன் என்னும் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களையும் காண்பித்து கொடுத்து சொல்லுகிறார், இது எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். ஒன்றை மட்டும் காண்பித்து சொல்லுகிறார், இதை நீ தொடக்கூடாது, இதை நீ புசிக்க கூடாது. மிகுதியை கொடுக்கிறார், கொஞ்சத்தை கொடுக்கல. அவர் கொடுத்தது மிகுதி, நிறைய கொடுக்கிறார். 100ல் 99 கொடுக்கிறார், ஒன்னே ஒன்று கொடுக்கல. மிகுதி கொஞ்சம். ஆமென். மிகுதியை கொடுக்கிறார், கொஞ்சத்தை கொடுக்கல. இவர்கள் ஆரம்பத்தில் இந்த மிகுதியை தான் பார்த்தாங்க. மிகுதியை பார்த்ததுனால நிறைவுள்ளவர்களாக இருந்தார்கள், சந்தோஷமா இருந்தாங்க, திருப்தியா இருந்தாங்க, குறைவில்லாம இருந்தாங்க. இல்லாததை குறித்து எந்த கவலையும் இல்லை. காரணம், கர்த்தர் தங்களுக்கு தந்தது மிகுதியா இருந்தது. யார் தேவன் தங்களுக்கு தந்தது மிகுதியா இருக்கிறது என்று எண்ணுகிறார்களோ அவர்களால மட்டும்தான் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். ஆனால் இதே ஆதாமும் இதே ஏவாளும் இதே ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருந்து தங்களுக்கு கொடுக்கப்படாததை பார்க்க ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு கொடுத்த மிகுதியை விட்டுவிட்டு தங்களுக்கு கொடுக்காத அந்த கொஞ்சத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளே குறை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இன்னும் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படவில்லை, தோட்டத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. ஆனா குறை உள்ளவர்களாய். குறைவு வந்துட்டுனாலே சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும், கவலை வர ஆரம்பிச்சிடும், பயம் வர ஆரம்பிச்சிடும், நிம்மதி போயிடும். ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள இருந்து இந்த ஆதாமும் ஏவாளும் குறைவுள்ளவர்களாய் மாற காரணம் என்ன தெரியுமா? கொடுத்த மிகுதியை பார்க்கல, கொடுக்காத கொஞ்சத்தை பார்த்தாங்க. தேவன் தருகிற ஒவ்வொன்றையும் மிகுதி, இது எனக்கு அதிகம் ஆண்டவரே, இப்படி பார்க்கிறவர்களால் மட்டும்தான் மன ரம்மியமாய் வாழ முடியும், முறுமுறுக்காமல் இருக்க முடியும், நியமித்த ஓட்டத்தில் தொடர்ந்து முன் செல்ல முடியும். யோபுவின் நிலைமை நமக்கு தெரியும். எல்லாம் இருந்து இழந்தவன், எல்லாம் இருந்து இழந்தவன். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் வளர்ந்தவர்கள் உண்டு, எல்லாம் இருந்து இழந்தவர்களும் உண்டு.
ஒன்றுமே இல்லாமல் வளர்ந்தவர்களுக்கும் எல்லாம் இருந்து இழந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒன்றுமில்லாமல் வளர்கிறவர்கள் அதில் பக்குவப்பட்டிருப்பார்கள், அதில் அனுபவப்பட்டிருப்பார்கள். ஆனால் எல்லாம் இருந்து இழந்தவர்களுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு ஒண்ணுமே தெரியாது, ஆடி போய் விடுவார்கள். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தற்கொலை பண்ணுவதற்கான காரணம் என்னவென்றால் இதுதான். அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தது கிடையாது, எல்லாம் இருந்தவர்கள் திடீரென்று ஒன்றும் இல்லைன்னு ஆகும்போது அவர்களால் அதை கிரகிக்க கூட முடியாமல் அவர்கள் தற்கொலை செய்து விடுவதை நாம் எத்தனையோ செய்திகளிலே பார்க்கிறோம். யோபு என்பவன் ஒன்றும் இல்லாமல் வளர்ந்தவன் அல்ல, எல்லாம் இருந்து இழந்தவன். அப்படி எல்லாம் இருந்து இழந்தவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? தனக்கு தேவன் கொடுத்த அந்த உயிர், இப்ப யோபு கிட்ட என்ன மட்டும்தான் இருக்கு அப்படின்னா, உயிர் மட்டும்தான் இருக்கு, ஜீவன் மட்டும்தான் இருக்கு. ஆமே, நம்ம அநேகர் சொல்லுகிற வார்த்தை உயிர் மட்டும் இருக்கு. ஆமே, எல்லாம் போச்சு, உயிர் மட்டும்தான் இருக்குது. ஆனா யோபு அதை மிகுதியாய் பார்த்தான். மிகுதியாய் பார்த்தவன் என்ன சொல்லுகிறான்? நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர். நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர். அதோட ஸ்டாப் பண்ணல, உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இருக்கிறத மிகுதியாய் பார்க்கிறவனுக்கு நிம்மதியா இருக்க முடியும். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? இன்று அநேகர் ஏன் கிடைக்காததை பார்க்கிறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? தாங்கள் நிறுத்தப்பட்ட ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார்கள். எவன் ஒருவன் தான் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறானோ அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் மிகுதியா தான் பார்ப்பான். ஆதாமே, உன் பார்வை தப்புப்பா. நீ இப்பொழுது எப்படி பார்க்கிறாய்? நீ நிறுத்தப்பட்ட ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறாய், நீ ஏதேனிலிருந்து பார்க்கிறாய், உனக்கு அவர் வைத்த ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறாய். ஆனா நீ எங்க இருந்து பார்க்கணும் தெரியுமா? நீ எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கணும். நீ எடுக்கப்பட்டவன். எங்கிருந்து எடுக்கப்பட்டவன்? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். நீ எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்ப்பாயானால் உனக்கு கிடைக்காததை குறித்த கவலை இருக்காது. காரணம், உனக்கு கிடைத்ததே உன் தகுதிக்கு மேலானது. நாம் எப்படி பார்க்கிறோம்? எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு ஏன் கவலை மாறவில்லை தெரியுமா? நம்மை தேவன் நிறுத்தின இடத்துல இருந்து பார்க்கிறோம், நிறுத்தின ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறோம். ஆனா எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்க தவறுகிறோம். நீங்க எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் உங்க பக்கங்களை திருப்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பக்கங்களை திருப்பி பாருங்கள். திருப்பி பார்க்கும்போது நிச்சயமாய் சொல்ல முடியும், அவர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூளில் இருந்து எடுக்கப்பட்ட நிலையை திரும்பி பாரு சபையே. ஹல்லேலூயா. ஆமென். துதித்து பாட வைத்து, துதித்து பாட வை, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சொசைட்டியை திருப்திப்படுத்த, மற்றவர்களை திருப்திப்படுத்த அவன் தங்கள் தகுதிக்கு மிஞ்சி நிறைய காரியங்களை செய்ய துணிந்து அநேகர் மாட்டிக்கொள்ள காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தாங்கள் நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறாங்க. நான் என்னை எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கும்போது அவன் எனக்கு துதிக்கிறதுக்கு இந்த ஆயுள் பத்தாது. ஆதாமே, நீ ஏதேனிலிருந்து உன்னை பார்க்க ஆரம்பிக்காது. நீ எங்கிருந்து எடுக்கப்பட்டாய்? எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்ப்பாயானால் எனக்கு ஏதேனுக்குள்ள வந்ததே எனக்கு பெருசு. ஏதேனின் விருட்சங்களை விட நான் ஏதேனுக்குள் வந்ததே எனக்கு பெருசு. இன்னைக்கு நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறவர்கள் தான் இத்தனை காலம் இந்த ஏதேனுக்கு வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. இத்தனை காலம் நான் வந்து ஆராதிச்சாச்சு, சர்ச்சையும் மாத்தி பார்த்தாச்சு, எனக்கு என்ன கிடைத்தது? என் கூட இருக்கிறவங்க எல்லாம் நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? நிறைவில்லை, திருப்தி இல்லை. எங்கிருந்து அங்க எடுத்தார்?
தாவீதுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தை. நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்ட போறார். தாவீது சொல்ற, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ரெண்டு பேருக்கும் பயங்கர போட்டி. ஆமென். இப்படி ஆண்டவரோடு போட்டி போடணும். ஆமென். இப்படி ஆண்டவரோடு போட்டி போடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் உனக்கு ஆலயத்தை கட்டுவேன். அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தீர்க்க, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். இப்படி சொன்னதும் தாவீது, ஆண்டவரே எனக்கு ஒரு 3 மாடி உள்ள வீடு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே டாப் ஃப்ளோர்ல கண்டிப்பா எனக்கு ஸ்விம்மிங் பூல். ஒண்ணுமே சொல்லல தாவீது. உடனே தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துற ஆண்டவரே, என் வீடு ஏமாத்துற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதுவே எனக்கு பெருசுப்பா. இதுவே ஏன்னா தாவீது தான் நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கவில்லை, தான் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்த்தான். நீங்க சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தான் எடுக்கப்பட்டதை எழுதி இருப்பான். அவன் சொல்லுகிறான், முதல்ல எங்கிருந்து எடுத்தாருன்னு கேட்டா, தாயின் வயிற்றிலிருந்து. என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. அடுத்து எங்கிருந்து எடுத்தார் தாவீது? பயங்கரமான குழி, உளையான சேற்று, அங்கிருந்து என்னை தூக்கி எடுத்து. எங்கிருந்து எடுத்தார் தாவீது? இந்த ஆடு இருக்குல்ல, ஆட்டு தொழுவம் இருக்குல்ல, கந்தை வஸ்திரம் தரித்தவனாய் ஆட்டு தொழுவத்தில் இருந்து அவர் என்னை எடுத்து. எவன் ஒருவன் தான் எடுக்கப்பட்டதை நினைக்கிறானோ அவனுக்கு தேவன் செய்த எல்லாமே பெருசு. ஹல்லேலூயா. எடுக்கப்பட்டதை நினைக்கணும். நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டேன்? ஏன் இன்னைக்கு அநேகருக்கு முகத்தை பார்த்தாலே தெரியுங்க, இவங்க மன மகிழ்ச்சி, இவங்க மனசு மகிழ்ச்சியா இருக்கா இல்லையான்னு. நம்மள நிறுத்தப்பட்ட எப்படியாவது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ஸ்தானத்துல வந்துட்டோம், எப்படியாவது இதை தக்க வைக்கணும். யாருங்க கொண்டு வந்தா அவங்களை இந்த ஸ்தானத்துல? நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்றான். ஒரே அடி, கொஞ்ச நேரம் புல்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டார். பைபிள் சொல்லுது அவனுக்கு புத்தி. ஸ்தானத்தை தக்க வைக்க பார்க்கிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள். ஏன்னா இதுல கொண்டு வந்தது அவர்தான். அவர்தான். அவன் உடனே இப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஆண்டவர் திருப்பி தூக்கி, உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் அவரால கூடும். ஹல்லேலூயா. நாம் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்க தவறினதுனால எத்தனை நாட்களை வீணாக்குகிறோம், எத்தனை நன்மைகளை அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஆதாமே, இந்த அத்தனை விருட்சத்தை நீ புசித்து விட்டு, சரி எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன், இது மட்டும்தான் நான் டேஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு, நீ வந்தேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உனக்கு கொடுக்கப்பட்டதை கூட உன்னால அனுபவிக்க முடியலையே. ஏன்? இருக்கிறதுல திருப்தி இல்லை, பார்வை கிடைக்காதது மேலேயே இருக்கு. எதை நோக்கி நம்முடைய பார்வை இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். வாழ்க்கையில பார்த்தா ஒண்ணுமே கிடைக்காது. என்ன கிடைச்சு? ஒண்ணுமே கிடைக்கல. கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு பிரதர், எல்லாம் கைவிட்டு போச்சு. ஏன் கிடைக்கல? கிடைக்காததை பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க கிடைக்கும்? கிடைத்ததை பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நிறைவு இருக்கணும். அதனாலதான் தாவீது சொல்றாரு ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை. 2 சாமுவேல் 7:18-19 வாசியுங்கள். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். இதுவரைக்கும் இன்னும் தாவீதுக்கு வீடு கட்டல. இன்னும் தாவீது இப்பதான் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். பல நாட்கள் வனாந்திரத்தில் இருந்தவன். ஹல்லேலூயா. எடுக்கப்பட்டதை நினைக்கிறவன் வனாந்திரத்தில் இருந்தாலும் பாடுவான். எடுக்கப்பட்டதை நினைக்காதவன் சிங்காசனத்தில் இருந்தாலும் துக்கமா தான் இருப்பான். நாம் எதை நினைக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதேனில் ஒருவன் துக்கமா இருப்பது ராஜாவுக்கு பிடிக்காது. மார்த்தாள் இயேசுவை வருந்தி அழைக்கிறாள். இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு.
அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டாள். ஆண்டவர் அந்த கவலையை போக்கவில்லை. கவலைப்படாதமா ஒரு வார்த்தை சொல்லல. ஏன்னா நிறைவானவர் இருக்கிறார். நிறைவானவர் இருந்தாலே குறைவானதெல்லாம் நிறைவானவர் வச்சுட்டு குறைய குறித்து கவலைப்பட்டு இருக்கிறார். மரியாள் அப்படி இல்லை. 1000 குறை இருந்தாலும் நான் இருக்கிறத ஒரு பாதத்துல, இதுதான் எனக்கான நல்ல பங்கு, இது போதும். அவ திருப்தியா இருக்கிறான், நிறைவா இருக்கிறான். அவ வாழ்க்கையில் 1000 குறை இருக்கலாம், ஆனா அவன் நிறைவா இருக்கிற காரணம் என்ன? அவன் இருக்கிறத மிகுதியா பார்க்கிறான். இந்த தாவீது சொல்றார் பாருங்க, தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், வீடு எம்மாத்திரம். 19வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய, நல்ல கவனிங்க, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது. கொஞ்சம் சொல்ற ஆண்டவர், எனக்கு இது பெருசுப்பா, ஆனா உங்களுக்கு இது கொஞ்சம். நாம நேரம் மாத்தி பார்க்கிறோம் இல்ல? தேவன் எவ்வளவோ செஞ்சோம், இன்னும் செய்யல செய்யல செய்யலன்னு பார்க்கிறோம். தாவீதுனுடைய அந்த வார்த்தையில இருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா? ஆண்டவரே, இது எனக்கு பெருசு, ஆனா இது உங்களுக்கு கொஞ்சம். உங்களுக்கு கொஞ்சம்னா இதை விட இன்னும் உங்களால நிறையவே செய்ய முடியும். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் இவ்வளவு தான் செய்வார், ஆண்டவருக்கு இவ்வளவு தான் என் வாழ்க்கையில செய்ய முடியும்னு நினைக்கிறோம். நம்ம பார்வை எப்படி இருக்கிறது? இவ்வளோ பெரிய நன்மையை அவன் பெருசா பார்த்து விட்டு சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு இது ரொம்ப பெருசு, ஆனா உங்களுக்கு இது ஒரு விஷயமே கிடையாது. அவன் பார்வை பார்த்தீங்களா? என் காரியம் எனக்கு பெருசு, ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு. நாம் நம்முடைய விஷயங்களை, பிரச்சனையை பெருசா நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டவருக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும். நம்முடைய ஜெபங்களே அதற்கு சாட்சி. நம்ம என்ன கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் இது எப்படியாவது நம்ம ஆண்டவர்கிட்ட இத சின்ன, அதாவது ஆரம்பத்தில் அதை ரொம்ப பெருசா கேட்டுட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் இப்ப அப்படியே சின்னதாயிட்டே இருக்கு. வருஷம் போக போக, வயசு ஏற ஏற நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் குறைச்சு குறைச்சி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது எப்படியாவது, இதையாவது. முதல்ல பெரிய ஆண்டவர் இது இப்படி இது இப்படி, ஏன்னா அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இது நாள் போகுது, வயசு போகுது, கடைசியில் ஆண்டவரே நாம் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணியாவது இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்கு இப்ப இவ்வளவு தான் செய்ய முடியும், எனக்கு நான் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, என் சூழ்நிலைக்கு தேவனுக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். இந்த நாளில கர்த்தர் தருகிற வார்த்தை, நீ முதல்ல உன் பார்வையை மாத்து. நீ எடுக்கப்பட்ட நிலையில் இருந்து இன்று வரை திரும்பி பார், உன்னால துதிக்காம இருக்க முடியாது. தூளில் இருந்து எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். என் வாழ்க்கையில எத்தனை பேர் உண்மையா தேவ சமூகத்துல, நான் எல்லாரையும் கம்பல் பண்ணல, நீங்க எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து இன்று வரை திரும்பி பார்த்து எனக்கு அவர் செய்தது மிகுதி என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை நல்லா உயர்த்தி என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். தூளில் இருந்து ஆமென் தூக்கி என்னை, ஆமென் துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூளில் இருந்து க்ளோரி மஹண்டரவலரா நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா கோலியாத்தை கொண்டு விட்டு இப்பொழுது எருசலேம் பட்டணத்துக்குள்ளே வரும்போது ஜனங்கள் பாடுகிறார்கள், ஸ்திரீகள் பாடுகிறார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடும்போது சவுலுக்கு கோபம் வந்துட்டு, எனக்கு 1000 கொடுக்கிறாங்க, தாவீதுக்கு 10000 கொடுக்கிறாங்க. தாவீதுக்கு 10000 கொடுக்காம சவுலுக்கு மட்டும் 1000 கொடுத்திருந்தா சந்தோஷமா வாங்கிட்டு போயிருப்பான்.
இன்னைக்கு கொடுக்கப்பட்ட 1000 அவனால சந்தோஷமா ஏன் வாங்க முடியலன்னா தாவீதுக்கு 10000 கொடுத்தாங்க. நான் இத்தனை வருஷம் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கிறேன், எனக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளம், நேற்று வந்து ஜாயின் பண்ணவனுக்கு 20,000 ரூபாய் சம்பளமா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்வை எங்க இருக்குதுன்னா, நாம் நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறோமே தவிர, சவுலே நீ கழுதைக்கு பின்னாக நடந்தவன் அல்லவா? இன்னும் சொல்ல வேண்டுமானால், கோலியாத்தோடு யுத்தம் பண்ணினது தாவீது அல்லவா? நீ கோலியாத்தோடு யுத்தம் பண்ணவில்லையே. யுத்தம் பண்ண தாவீதுக்கு 10,000 கொடுக்கிறாங்கன்னா, யுத்தம் பண்ணாத உனக்கு 1000 கொடுக்கிறது பெரிதல்லவா? நீ எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்ப்பாயானால், அவர்களுக்கு கொடுத்த 10,000 விட எனக்கு கொடுத்த 1000 பெரிதன்பாய். இன்னைக்கு எவ்வளவு கையில் இருந்தோம், முதல்ல கொடுத்ததை பெருசா பாருங்க. எங்க இருந்து பார்க்கணும்னா நிறுத்தப்பட்ட ஸ்தானத்தில் இருந்தல்ல, எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து. எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து நாம் பார்க்கவில்லை என்றால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், வஞ்சித்து. நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன் தெரியுமா? பரலோகத்தில் வீட்டு இருக்கிறவர் சிரிப்பாராம். ஆண்டவர் சொல்லுவார், நீ சம்பளம் வாங்குறல்ல, இத்தனை வருஷம் ஹாஸ்பிட்டல் ஆக்சிஜனுக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ? என்ன கொஞ்சம் மூச்சு விடாமல் இருக்கிறேன், கொஞ்சம் விடுங்க. ஆண்டவர் கேட்க மாட்டேன், அப்படி உடனே மூச்சு. ஒருவேளை ஒரு பில், நீ இவ்வளோ சேலரி வாங்குறியா, அவர் அப்படி பில்லை போட்டு கொடுக்குறாரு, நான் வச்சுக்கோ, இதை கட்டிட்டு பரலோகத்துக்கு. அது பில்லு பார்த்தாலே அடுத்த ஆக்சிஜன் நமக்கு ஸ்டாப் ஆயிரும். நம்ம யாருக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம்? யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். தாவீதால ராஜ வஸ்திரத்தை கழற்றி வைத்து விட்டு சாதாரண சணல் நூல் போட்டு தெருவில் நடக்க முடியும். மீகாளால் அது முடியல. ஏன் முடியல? தாவீது தான் எடுக்கப்பட்டதை நினைக்கிறான், மீகாள் அப்படி நினைக்கல. மீகாள் தான் நான் ராஜா குமாரத்தியாகவே வளர்க்கப்பட்டவள் அப்படியே நினைக்கிறாள். தன் தகப்பன் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்து விட்டாள். தாவீது அப்படி கிடையாது. எவ்வளவு உயர்த்தினாலும் தாவீதால சாதாரண டிரெஸ் போட்டுட்டு தெருவில் நடக்க முடியும், சவுலால முடியாது. ஏன்? அவன் நிறுத்தப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறான், தாவீது எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறான். ஆமே, கர்த்தர் கார் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம். என்னால கார்லயும் போக முடியும், என்னால நடந்தும் போக முடியும், என்னால பெட்லயும் படுக்க முடியும், என்னால தரையிலையும் படுக்க முடியும், என்னால ஏசி ரூம்லயும் தூங்க முடியும், ஏசி இல்லைனால எனக்கு தூங்க முடியும். இல்ல நாங்கள்லாம் எவன் ஒருவன் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறானோ அவனால் மட்டுமே மனரம்யமாய் வாழ முடியும். இல்லைன்னா அரண்மனையில் இருந்தா கூட நமக்கு தூக்கம் வராது. அரண்மனையில் இருக்கிற சவுலுக்கு தூக்கம் வரல, வனாந்திரத்தில் இருக்கிற தாவீதுக்கு தூக்கம் வருது. சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும் போது பாடணுமே, கேடகம் நீரே மகிமை நீரே என்று. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், நீர் விரும்பத்தக்கவை. எங்க பாடுறார் தெரியுமா? சவுல் சுத்தி அந்த 3ஆவது சங்கீதம் டைட்டில் வாசிங்க வேகமா. 3ஆவது சங்கீதம் டைட்டில். ஹல்லேலூயா. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் பாடிட்டே தூங்கிட்டார். ஆமென். நம்ம புலம்புறதுனால தூக்கம் வரல, அவர் பாடினதுனால. அரண்மனையில சவுல் புலம்பிட்டு இருக்கிறான், தூக்கம் வரல. வனாந்திரத்தில் தாவீது பாடிட்டு இருக்கிறான், தூங்கிட்டான். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு, 4 கடைசி, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன். எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து நீங்க உங்களை எப்ப பார்க்கிறீங்களோ உங்க பார்வை கிளியரா இருக்கும். கர்த்தர் எனக்கு செய்தது பெரியது, தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா,
Glory. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில காரியங்களை கேட்கணும்னு தோணும். ஆண்டவர் இது எனக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா, கொஞ்சம் உரிமை வந்துட்டுனா இப்படியெல்லாம் கேட்போம். நான் கேட்டிருக்கிறேன், எல்லாரும் கேட்டிருப்போம். ஏன்னா அவ்வளவு உரிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்கிற அதான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, பிள்ளையா உரிமை பாராட்டணும். உரிமை பாராட்டுற விஷயத்தில் அடிமையா போய் அங்கே தள்ளி நிற்க கூடாது. பிள்ளையா உரிமை பாராட்டணும். ஆனால் அந்த நேரத்தில் அதை சொல்வதற்கு முன்னதாக முதலாவது அவர் தந்ததை பாருங்க, அவர் செஞ்சதை பாருங்க. அப்பா நிறையப்பா, நிறையப்பா, எத்தனை முறை நிறைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டி போய் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லி தீராமல் ஜெபத்தை முடித்ததுண்டு. இந்த அனுபவம் அநேகருக்கு இருக்கும். நினைச்சு பார்க்கணும், எடுத்ததுலேருந்து திரும்பி பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 33 முதல் கர்த்தர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஆமென். ஒரு சமாரியன் வருகிறான். வந்து என்ன செய்கிறான் என்றால், குற்றுயிராய் விடப்பட்ட அந்த வாலிபனை கண்டு ஆமென் கிட்ட வந்து மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்துரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென். ஓகே, இப்ப அவன்கிட்ட கேட்கலாமா, எங்க இருந்து அவன் பார்க்கலாம் தன்னுடைய லைஃப? சத்திரத்துல கொண்டு விட்டதுல இருந்தா இல்ல, அதுக்கு முந்தின பேச்சு என்ன? சுய வாகனத்துல ஏற்றி கொண்டு வந்தது. ஓகே, அதுல இருந்து பார்க்கலாமா? இல்ல, இன்னும் பேக்ல வா. இன்னும் பேக்ல வந்து என்ன? காயம் கட்டினது. ஓகே, அதுல இருந்து பார்க்கலாமா லைஃப? இல்ல, இன்னும் பேக்ல வா. இன்னும் பேக்ல என்ன? அவர் கிட்ட வந்து. ஓகே, அதுல இருந்து பார்க்கலாமா? இல்ல, இன்னும் பேக்ல வா. இன்னும் அடுத்த பேஜ் எடு. உனக்கு அதுக்கு முந்தின பேஜ் எடுத்து பாரு. எடுத்து பார்த்தா அவர் கண்டு. ஓகே, அதுல இருந்து பார்க்கலாமா? இல்ல, இன்னும் முந்தின பேஜ் எடுத்து பாரு. முந்தின பேஜ் எடுத்து பார்த்தா தெரியும், பாப்பாங்கன்னு நினைச்ச அத்தனை பேரும் விலகி போனாங்க. அநேகருடைய வாழ்க்கை ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும், ஆனால் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையோ மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. என்ன கேட்டா நான் சொல்லுவேன், ஜீரோல இருந்து நான் ஆரம்பிக்கப்படவில்லை, மைனஸ்ல இருந்து. அதனாலதான் இப்படி பாட வைக்கிறார். என்மேல் நீர் வைத்த கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என்மேல் நீர் வைத்த இம்மட்டும் என்னை ருசித்தவர்கள் மாத்திர கரங்களை உயர்த்தி, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஆமென், அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். சொல்லுமா, ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. பிரியமானவர்களே, ஜீரோல இருந்து வளர்ந்தவங்க இருக்கிறீங்க. அவர் ஜீரோல இருந்து மேல கொண்டு வரல, மைனஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறார். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாள்ல இருந்தே தூக்கி போடப்பட்ட, ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமா இருக்கவில்லை. ஆனா நான் வந்து எப்போ அருகில் வந்து உன்னை கண்டு. ஹல்லேலூயா. நாம் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கும்போது எனக்கு நீங்க செஞ்சது எல்லாமே பெருசு. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்ற. நல்ல கவனிங்க, நல்ல கவனி. என்ன விட்டா பாடிட்டே இருப்பேன். ஆமாம், காரணம் அவர் எங்க இருந்து எடுத்தாருங்க.
தாவீதுக்கு மேல சீமை கல்லை மண்ணை தூக்கி போடுறான். ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு நடக்கும் போது மேல தூசி படுது. கூட இருக்கிறவங்களுக்கு ராஜாவே கல்லை தூக்கி போடுறான். சவுலா இருந்திருந்தா அவன் காதை அங்க முடிஞ்சிருக்கும். தாவீது மைண்ட் பண்ணலையே, இந்த தூசியா, நான் சேட்டையே பார்த்தவன், நான் சேட்டில் இருந்தவன்பா நானு. ஹல்லேலூயா. நான் சேட்டில் இருந்தவன், அதுவும் பயங்கரமான குழி. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்கிட்ட அவர் சொல்லல, நீ எப்படியாவது மேல வந்துரு, அதுக்கப்புறம் நான் பாத்துறேன். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எப்படியாவது நீங்க இந்த இடத்துல வாங்க, அதுக்கப்புறம் நான் பிக்கப் பண்ணிடுறேன். இல்ல, அந்த இடம் வரைக்கும் வர முடியாததுனால 4 பேருக்கு போன் பண்ணுது. நீ எப்படியாவது இதுவரை வந்துருங்க, இந்த ஒரு காரியத்தில் நீங்க வந்துருங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துறேன். நம்முடைய லைஃப்ல ஒரு சின்ன பார்ட்டா இருக்க நிறைய பேர் விரும்புவாங்க, ஆனா நமக்கு லைஃபாவே இருக்க அவர் விரும்பினார். எனவேதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வாலிபனை தூக்கி சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. கடந்த நாள் இதை படிச்சு நான் அழுதேன். ஆமென். 10வது அதிகாரம் 35வது வசனம். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாயிலும் இவனுக்கு செலவழித்தான், இவனுக்கு அதிகமா செலவழித்தான், நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக 4 பேர் செலவு பண்றாங்கன்னா, ஹல்லேலூயா, அவர் அவங்களுக்கு பதில் கொடுப்பா. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவனை சத்திரத்துல கொண்டு போய் சேர்த்து 2 பணத்தை கொடுக்கிறார். பல நேரத்தில் நமக்கு தெரியாது, ஆண்டவர் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை தந்துட்டு எனக்கு வெறும் 2 பணம் ஆண்டவரை கொடுக்குறீங்க. அவர் என்ன தெரியுமா சொல்ல, நான் வருவேன். ஹல்லேலூயா. ஆமே, நான் மொத்தமா தந்து முடிக்க விரும்பல. சிலர் கம்பெனிலேருந்து பிரியும் போது மொத்தமா கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. சிலர் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு திரும்பி போகும்போது 2 நாள் வேலை 1 மாச சம்பளத்தை கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. எனக்கும் உனக்கும் இடையே இருக்கிற உறவு ஒரு செட்டில்மெண்டோட முடியக்கூடாது. நான் வருவேன், நான் திரும்ப வருவேன். உனக்கு யார் என்ன செஞ்சாங்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. உன்னை சேர்த்தது நான், இந்த சத்திரத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்தது நான். உனக்கு யார், அதான் அவருடையவர்களுக்கு 1 கிளாஸ் தண்ணி கொடுத்தா செட்டில் பண்ண வருவார். வருவார். வந்து எவ்வளவு செலவு பண்ணீங்க சொல்லுங்க, நான் தருவேன். ஹல்லேலூயா. நமக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நமக்கு நிறைய பேர் செலவு பண்ண யோசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதையும் தாண்டி சிலர் செலவு பண்ணது குறித்து, ஆமென், ஆண்டவர் இவங்களுக்கு நான் எப்படி ஆண்டவரை கொடுப்பேன், பேசாம நீ பேசாத. ஆமென். இதை தப்பா எடுத்துக்க கூடாது. 4 பேர்ட்ட போய் கடன் வாங்கி ஆண்டவர் தருவான்னு சொல்லக்கூடாது. ஆமென். சிலர் அரை உறக்கத்தில் அப்பதான் கேட்பாங்க, ஓகே, இல்லை இல்லை இல்லை. ஆமென். அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு நாள் ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்கிறார். ஆமென். வாழ்க்கையின் பக்கங்கள் அவர் சொன்ன சாட்சி. கொஞ்ச நேரம் நிற்கிறார், கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறார். கடையில் இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு. அவருக்கு சாப்பிடணும்னு ஆசை, கையில் காசு இல்லை. கொஞ்ச நேரம் நின்று ஹோட்டல்காரரை பார்த்து அவரை சத்தம் போட்டான். இவருக்கு அழுகே வந்துட்டு. கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வந்தாங்க, விஷயத்த சொன்னார். நீ வா, உள்ள வா, உட்கார். அவர் வாங்கி கொடுக்கிறார். அவன் வருவேங்கிறார். ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு தெரியும், இந்த 2 காசு இன்னைக்கு செலவுக்கு ஓகே, நாளைக்கு இவனுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும். அவர் கேரண்டி கொடுக்கிறார். எனக்கு உத்தரவாதம் யாருங்க கொடுப்பா இந்த உலகத்துல? நமக்கு யாருங்க ஜாமீன் கொடுப்பாங்க இந்த பூமியில? எல்லாம் பேசுவாங்க, பிரச்சனை வந்ததும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் ஆவார்கள். ஆனா நான் சொல்லுவேன், பரலோகம் எனக்காக உத்தரவாதம் எடுக்கும். பரலோகம் எனக்காக உத்தரவாதம் எடுக்கும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி glory. நீதியும் ஞானமும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமும் நீங்க தான் என் ஆதரவப்பா. இயேசுவே நீரே ஆதரவு. அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவாய் தகப்பனே, தயவாய் தகப்பனே. எங்க அப்பா ஃபுல் காஸ்பலுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. ரொம்ப கனப்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் வெளியே போய் சின்ன பிள்ளைகளை பார்த்தா அவங்க கிட்ட போய் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுவாங்க. ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கும்போது, காரில் போயிட்டு இருக்கும்போது அப்படி ஒருத்தங்க வராங்க, அப்படி கை காட்டுறாங்க. அப்போ எங்கள் அண்ணன் சொல்கிறேன், அப்பா நீங்கள் பெரிய பாஸ்டர்ப்பா, நீங்கள் இப்படியெல்லாம். அப்பா அப்படி, என்னைக்கு நான் பாஸ்டர் ஆனேன்? அப்போ நீங்கள் பெரிய பாஸ்டர்ப்பா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணது எல்லாரும் பார்க்கும்போது உங்களை, நான் என்னைக்கு பாஸ்டர் ஆனேன்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம எல்லாம் நம்ம ஸ்தானத்திலிருந்து நம்மளை பார்க்கிறோம். அதனாலதான் போட்டி, பொறாமை, எரிச்சல். சவுல், தாவீது அதுக்கப்புறம் பார்த்த பார்வை வித்தியாசம். இவனை எப்படியாவது விழ தள்ளணும். நீ முதல்ல வாழ வகைப்பாரு. இல்ல நான் வாழாட்டாலும் பரவாயில்ல, இவன் விழணும். நாமெல்லாம் எடுக்கப்பட்டவர்கள். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, நான் மண்ணென்று, ஆதாமே நீ மண்ணென்று நினைவு கூர்ந்திருப்பாய், ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப பெருசா பார்த்திருப்ப. வாழ்க்கை பக்கங்களை திருப்புங்க. நம்ம ஒரு பாதியிலிருந்து படிக்கிறோம். சிலர் பைபிள் படிக்கிறது போல இப்படி படிக்கிறவங்க உண்டு, தப்பு கிடையாது. நானும் படிப்பேன், இப்பொழுது அப்படி படிக்கிறேன். இப்படி படிக்கிறவங்க உண்டு இல்ல. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரை வராது. வந்திருக்கிறா பிலமோனை பார்த்துருக்கீங்களா? அது யார்? புதிய விசுவாசியா? வராது. நமக்கு சங்கீதம் வரும், ஏசாயா வரும், நமக்கு தெரியும் கரெக்டா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை பக்கங்களை இப்படி பார்க்க கூடாது. வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து பார்க்கணும். வெரி ஃபர்ஸ்ட். தாவீது அப்படி பார்த்ததுனால தான் நான் என் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே, நான் பிறந்ததும் சார்பில் விழுந்தேன், நான் தாய்ப்பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே என்னை உம் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். எப்படி நம்பிக்கையா இருக்க பண்ணாராம்? தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும் போது அந்த தாய், தாவீதினுடைய தாய், பால் மட்டும் கொடுக்கல, வசனத்தையும் கொடுக்கறாங்க. வசனத்தையும் மறக்கல. என்னுடைய இந்த நம்பிக்கை, இன்னைக்கு நான் என் தாயை விட அதிக விசுவாசமா இருக்கிறேன்னா சின்ன வயசுல எங்க அம்மா ஊட்டினதுன்னு தாவீது சொல்றார். அதான் நம்முடைய வாழ்க்கை புத்தகத்துல தினமும் நாம் நம்முடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து ரீட் பண்ணுவோமானால் நாம சொல்லுவோம், ஆண்டவரே இதுவரை நீர் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். ஆண்டவரே தூளில் இருந்து ஓரிவாற்றனரா தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
அவர் உறவாட வந்தாராம் ஏதேன் தோட்டத்துல. பகலின் குளிர்ச்சியான நேரத்துல வந்தாராம். உறவாட உலாவி கொண்டு ஆதாம தேடுறார். உறவாட வரும்போது அவரிடத்துல உன் காரியத்தை ஓபன் பண்ணிருக்கலாமே. அவரிடத்துல ஓபன் பண்ணாம யாரோ சொன்னாங்கன்னு கேட்டு உனக்கல்லாதது மேல நீ நோட்டம் வைத்து நீ விலகி போயிட்டியப்பா. ஏதேனுக்குள்ளே இருந்தும் நீ குறைவுள்ளவனா இருப்பாயானால் ஏதேனுக்கு வெளியே வாழ்க்கை முள்ளில் அடைப்பட்டது போல அல்லவா இருக்கும். நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குமே ஆதாம். ஏதேனுக்குள்ளேயே இளைய குமாரனாவது தகப்பனை விட்டு தூரம் போய் குறைபட துவங்கினான். ஆதாம் அப்படி இல்லை. ஏதேனுக்குள்ளே கடைசியில் வஸ்திரம் இல்லாம ஆயிட்டான். இன்னைக்கு அவர் எங்க வைத்திருக்கிறார், எங்கிருந்து எடுத்தார்? இப்படி பார்த்தா நாம ஒரு நாளும் நம்ம இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ண மாட்டோம். ஒருவேளை இப்போ சவுலுக்கு 1000 கொடுக்குறாங்க, தாவீதுக்கு 10000 கொடுக்கும்போது தாவீது இப்படி பார்க்குறான்னு வைங்களேன். சவுலை அப்படி பார்க்க மாட்டார். சொல்றேன், சவுல் பார்த்தீங்களா, நான் நேற்று வந்துட்டு எனக்கு இப்போ 10000. எப்படி சொல்லணும், சவுல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு யுத்தம் பண்ணி உனக்கு 10000, நான் யுத்தம் பண்ணாமலே எனக்கு 1000. பார்க்க வேண்டியதை பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்த்தால் நமக்கு இருப்பதெல்லாம் பெரிது. எனக்கு இருக்கிறது பெருசுங்க. ஏன் நீ ஆண்டவர்கிட்ட ஏன்பா ஒன்னும் கேட்கல? இல்ல, இந்த சூனேமியல் பாத்தீங்களா, எலியா போறார், எலிசா வீட்டுக்குள்ள அவ இவர் ஒரு பரிசுத்தவான், இவருக்கு ஒரு வீடு ரூம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி ரூம் கட்டி கொடுக்குறான். அவர் பார்க்குற இவ்வளோ கஷ்டப்பட்டு, சரி இவளுக்கு ஏதாவது செய்யணுமே, அவளுக்கு என்ன குறை இருக்குன்னு கேளுன்னு தன் வேலைக்காரனை சொல்லி கேட்குறான். ஆமாம், உனக்கு என்ன குறை? அவளுக்கு குழந்தை இல்லை. அவள் சொல்லியிருக்கலாம். அவள் என்ன சொல்ற தெரியுமா, எனக்கு ஒரு குறை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு குறை இல்லை. ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒன்று இது குறைப்படுது. கம்பல் பண்ணி கேட்டு அவன் சொல்றான், இந்த வீட்டில் பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரன் இருப்ப. அவன் சொல்றான், எதுக்கு நான் கேட்டேனா? இல்லை, ஏன்னா இருக்கிறத அவன் நிறைவா பார்க்கிறான். இவ்வளோ பெரிய தேவ மனுஷன் வீட்டுக்கு வந்தது எனக்கு பெருசு, இனி அவர் செஞ்சாலும் சரி. இந்த பார்வை அவருக்கு, அவரால் செய்யாம இருக்க முடியாது. ஏங்க, ஒரு பெரிய பெரிய பெஸ்ட் வச்சிருக்கிறாருங்க. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது டெஸ்ட். அதுக்கப்புறம் வைத்திருக்கிற ஜீவ விருட்சம் தான் நமக்கான பெஸ்ட். இந்த பெஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட்ல தோத்துட்டியே. அவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார்னால அடுத்து ஒரு பெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏன் வெளியே போனாங்க? இந்த பெஸ்ட்டை தொடக்கூடாதுன்னு. விலக்கப்பட்டதன் மேல நோட்டம் போயிட்டுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்தில் என் வாழ்க்கை அமைந்தால் போதும் என்கிற ஒரு நிலைக்குள்ள வந்துடும். அதனாலதான் அவர்கள் அந்த மகிமையின் வஸ்திரத்தை இழந்ததும் இருக்கிற இலைகள் எல்லாம் வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு போட்டு, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல. ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றாரு, ஓகே உனக்கு ஓகே. ஏவாள் ஆதாமை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கும் ஓகே. இப்போ ஆண்டவர் வந்தாங்க, 2 பேருக்கும் ஓகே இல்லை. எதையோ எப்படியோ இல்ல, உன்னை எடுத்தது எப்படியோ ஒன்று அமைப்பதற்கல்ல. உன்னை எடுத்த கரத்தை உற்று பார்த்தாயானால் உன் ஃபியூச்சர் வரையப்பட்டிருக்கிறது, உன் காலங்கள் வரையப்பட்டிருக்கிறது, உன் நாட்கள் வரையப்பட்டிருக்கிறது. அந்த கரத்தை எடுத்து வணையறதுக்கு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்கள், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். பென்யாமின் ரொம்ப சின்ன பிள்ளை. யோசேப்பு யாக்கோபோடு இருக்கும்போது, யோசேப்பு அப்பொழுது ஒரு 16-17 வயது. செல்ல பிள்ளை யாக்கோபுக்கு. பிள்ளைங்க எல்லாருக்குமே அப்பா தான் வஸ்திரம் வாங்கி கொடுக்கிறார், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறார். ஆனா யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தார். இது அவங்க யாருக்குமே பிடிக்கல, அவ்வளோ பொறாமை.
அதாவது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் அவங்களுக்கு பெருசு இல்லை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட பலவர்ண அங்கி அவங்களால தாங்க முடியல. ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது யோசேப்பை பிடித்து பலவர்ண அங்கியை எடுத்து யாராவது ஒரு ஆள் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தா சரி பரவாயில்ல, இவன் இதுக்கு தான் ஆசைப்பட்டான்னு சொல்லி விடலாம். இயேசுவின் வஸ்திரத்தை உரிந்து அவர்கள் கிழித்து போடவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? சீட்டு போட்டு அது யாருக்கு விழுந்துச்சோ அவங்க எடுத்துட்டு போறாங்க. ஆனா யோசேப்பின் இந்த பொறாமையின் உச்சம் என்ன தெரியுமா? அவன் எனக்கு வேணும் இல்ல, அவனுக்கு இருக்கக்கூடாது. இதில் ஒருத்தர் கூட ரூபன் உட்பட அந்த வஸ்திரம் எனக்கு கொடுத்துருப்பா, நான் ஒரு வாரம் வச்சுட்டு அப்ப இல்ல அதை கிழிச்சு போடு, எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம். இது அந்த திருப்தி இல்லாதவர்களுடைய மனநிலைமை. இப்படியா இது ஒரு மோசமான மனநிலைமை. இப்படிப்பட்டவர்கள் 22 வருடம் கழித்து யோசேப்பை எகிப்துக்கு வருகிறார்கள். யோசேப்பு சற்று கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறார். அது ஒரு பரீட்சை. அப்பொழுது தங்கள் பிள்ளைகளை உணர்கிறார்கள். எல்லாரும் உணர்றாங்க. யோசேப்பால அழுக தாங்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என் பிள்ளைகளை உண்மையாய் உணர்வேனானால் என் ஆண்டவரால அடக்கி கொண்டிருக்க முடியாது. அதனால தான் எரேமியா 31 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் சொல்வதை நிச்சயமாய் கேட்டேன். கேட்டுட்டு அடுத்த வார்த்தை சொல்ற, அவரால் அடக்கி கொள்ள முடியாது. அவர் சொல்றார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இந்த பிள்ளைகளை ஒருவன் உணரும் போது அவனுக்காக பரலோகம் உருகும். ஆமென். நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த பரலோகம் நமக்கு எதிராக கடினப்பட்டு கொண்டிருக்கும். நாம் நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து உருக பரலோகம் நமக்காக உருகும். ஆமென். இப்பொழுது இவர்கள் வருகிறார்கள். யோசேப்பு இன்னும் தன்னை யார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. ஆனால் என்ன செய்கிறார் என்றால், ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதனுடைய 33, 34 வசனங்கள் நிறுத்தி வாசிக்கலாம். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா, அவர்கள் எல்லாரும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்ல, ரூபன் பார்க்கிற பரவாயில்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். வயதின்படி வரிசையின்படி உட்கார வச்சுட்டு அடுத்த வார்த்தை 34, அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த யோசேப்பு தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தின் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக 5 மடங்கு. எந்த ஸ்டோரி ரிப்பீட் ஆகுது? இப்போ எந்த ஸ்டோரி ரிப்பீட் ஆகுது? 22 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் வீட்டில் நடந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் சாதாரண வஸ்திரம், யோசேப்புக்கு மட்டும் பலவர்ண அங்கி. அதனால அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்துச்சா? பொறாம வந்துச்சு. 22 வருடம் கழித்து சேம் ஸ்டோரி ரிப்பீட் ஆகுது. யோசேப்பு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் சோதிக்கப்பட்டவருக்கு தான் தெரியும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அதே ஸ்டோரி ரிப்பீட் ஆகுது. எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிறாங்க. ஆனா பென்யமீனுக்கு மட்டும் ஸ்பெஷல் 5 மடங்கு. அடுத்த வார்த்தை வாசிங்க. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த கோல் மூட்டுறவங்க சிலர் இருக்காங்க தெரியுமா, ஆட்டோ பிடிச்சு வருவாங்க. இப்போ ரூபன் சிமியோன்லாம் சொல்ல பாருங்க, யோசேப்பு எங்களுக்கு கொடுத்த பங்கு பாருங்க. எல்லாம் சரிதான், அந்த பென்யமீனுக்கு ஆனாலும் 5 கொஞ்சம் ஓவர் இல்லை, அவ்வளோதான். இங்கே எல்லாமே பிபி ஓவர் ஆகும். சில இப்படிப்பட்ட விசேஷித்த வரம் பெற்றவங்க இருப்பாங்க, அவர்களோடு நலமும் புலமும் பேசாம வீடு தேடி வந்துட்டாங்க, ஒரு டீயோ இதை கொடுத்து
இவங்க 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 ஒரிஜினல் சுபாவம் என்பது பொறாமை, கோபம், எரிச்சல். ஆனா இவங்க சந்தோஷப்படுறாங்க. ரீசன் என்ன? இவர்கள் பார்வை மாற்றப்பட்டது. இவங்க எப்படி பார்த்தாங்க? ரெண்டு விதங்கள்ல பார்த்தாங்க. ஒன்று 32வது வசனத்தை வாசியுங்கள். எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பு. ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் யோசேப்புக்கு உயர்த்தப்பட்டவனுக்கு அதிபதிக்கு தனிப்படவும் யோசேப்பின் சகோதரர்களுக்கு தனிப்படவும் யோசேப்போட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவன் இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, அவன் தகுதிக்கான சாப்பாடு அவனுக்கு முன்னாடி விளம்பப்பட்டது. ஹல்லேலூயா. என் தகுதிக்கு நான் ஒருவேளை சாப்பிடுறதே பெருசு இல்லை. அவன் தகுதிக்கான சாப்பாடு விளம்பப்பட்ட போது யோசேப்பு செய்த ஒரு காரியம் என்ன? 33வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் 34 அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தை அவர்களுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தகுதிக்கான சாப்பாடை சாப்பிட வேண்டிய என்ன ராஜ போஜனத்தை புசிக்கும்படிக்கு மாற்றினது அவருடைய கிருபை. இதில் அவனுக்கு 5 பங்கு கொடுத்தா என்ன, 10 பங்கு கொடுத்தா என்ன, எனக்கு கிடைக்கப்பட்டது என் திராணிக்கும் மேலானது. நம்ம எப்படிங்க பார்க்கிறோம்? இன்னைக்கு இருக்கிறது உண்மையிலே நம்ம தகுதியில் இருக்கிறதா? நம்ம எல்லாம் எங்க இருந்து பார்க்கிறோம்னா, இந்த ஸ்தானத்துல இருந்து உட்கார வச்சாங்கல்ல, மூத்தவன் முதல் ஃபர்ஸ்ட் எனக்கு, செகண்ட் எனக்கு இல்ல. நம்ம எல்லாம் இந்த கியூல நிக்கிறோம் இல்ல. யாராவது இடையில வந்துட்டா அவ்வளவு இடையிலேயே வச்சு நசுக்கி இல்ல. ஃபர்ஸ்ட் நாங்க காலையில இருந்து நிக்கிறோம், நீங்க வருஷப்படி உட்கார வைக்கப்பட்டு கடைசி உள்ளவனுக்கு 5 மடங்கு கொடுத்ததும் ரூபன் பொறாமைப்படவில்லை, சிமியோன் பொறாமைப்படவில்லை, லேவி பொறாமைப்படவில்லை. ஏன்? எனக்கு கொடுக்கப்பட்டது என் திராணிக்கும் மேலானது, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன். பிரியமானவர்களே, இப்படி பார்க்கணுங்க. இப்படி பார்த்தாதான் கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலையும் சந்தோஷமா வாழ முடியும். இன்னைக்கு ஏன் சந்தோஷம் இல்லை? நம்ம எல்லாம் பைக்ல போறவங்க, கார்ல போறவங்களை பார்த்து ஏங்குறோம், சைக்கிள்ல போறவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன பைக்ல ஆகுது. நம்ம தகுதியை பாருங்க, எங்கிருந்து எடுக்கப்பட்டோம். இவங்க ரியல் கேரக்டர் என்னன்னா, தன்னை விட இன்னொருத்தனுக்கு பெஸ்டா போயிட்டுன்னா அதை எப்படியாவது இவனுக்கும் வேண்டாம் தட்டியாவது, அவன் பிளேட்ல 5 முட்டை, இப்படி ஒரு தட்டு தட்டியாவது போட்டுடணும். ஆனா இவங்க சந்தோஷப்பட்டாங்களா? ஏன்னா இவங்க பேஜ திருப்பி பார்த்த போதுதான், நான் சர்ச்சில் வந்து உனக்கு என்ன கிடைச்சுன்னு கேட்டா, ஒரு வாழ்க்கை பக்கத்தை திருப்பி பார்க்கிறவன் சொல்லுவான், நான் சர்ச்சுக்கு வரதே எனக்கு பெருசு. அதுதான் கோராகின் புத்திரர் சொல்றாங்க, நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என் மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினது. ஒன்றுமில்லா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஓ ஹல்லேலூயா. நசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீர், தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன் தகப்பனே. பிரியமானவர்களே, இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த பென்யமீன் யோசேப்புக்கு எந்த தீங்குமே செய்யல.
ஆனா இந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் செஞ்சது அவனுக்கு தீங்கு. அப்ப இவங்களை கம்பேர் பண்ணும்போது யோசேப்பு பார்வையில் பென்யமீன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். பென்யமீன் ரொம்ப பிரியமானவன். இன்னும் சொல்லணும்னா நம்ம லாங்குவேஜ் சொல்ல நீதிமான், பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான் பந்தியில இந்த ரூபனையும் இந்த சிமியோனையும் இந்த லேவியையும் இந்த யூதாவையும் உட்கார வச்சது எங்களுக்கு பெருசு. பென்யமீன் யோசேப்புக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. தீங்கு செய்யாத பென்யமீனுக்கு 5 மடங்கு கொடுத்ததை விட இவ்வளவு தீங்கு, இவ்வளவு துரோகம் பண்ணியும் என்னை அவருடைய பந்தியிலே உட்கார வைத்து எனக்கு கொடுத்த ஒரு பங்கு எனக்கு பேசு, எனக்கு அது பெருசு, எனக்கு அது பெருசு. அதான் கோராகி, நான் எப்படி ஆண்டவரே இங்க, ஹல்லேலூயா, எனக்கு பெருசுப்பா இது. நாம் நம்முடைய பார்வையை மாற்ற வேண்டியது அவசியம். நீங்க நடந்து வந்த வழியிலெல்லாம் திரும்பி பாருங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் அவர் இருக்கிறார். 138 தாவீது சொல்றார், நான் துன்பங்களின் நடுவில் நடந்தாலும், ஒரு ஓரத்தில் இருந்தாலாவது இன்னொரு ட்ராக்ல குதிச்சு போயிடலாம், ஆனா நான் இருக்கிறது நடுவில். வீட்டில் இருந்தா பிரச்சனை, வெளியே போனா பிரச்சனை, ஆபீஸ்ல போனா பிரச்சனை, சரீரத்துல காயம், மனசுல காயம், வாழ்க்கையில காயம். நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயர்ப்பிப்பீர், என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவீர். நான் துன்பத்தின் நடுவில், மரண இருளின் பள்ளத்தாக்குல, கர்த்தர் நமக்கு செய்ததை பார்க்கணும். பென்யமீனுக்கு ஜீரோல இருந்து கொடுக்கப்பட்டது, இவர்களுக்கெல்லாம் மைனஸ்ல இருந்து. ஃப்ரெண்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மந்த்லி டெஸ்ட்டுக்கும் 100 மார்க் வாங்குறாங்க. 100 மார்க். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் 1 மார்க் கூட வாங்கல. ஆனுவல் எக்ஸாம் வருது, ஸ்கூல் ஃபுல்லா பரபரப்பா பேசப்படுகிறது. ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் 100 வாங்கினது இல்ல, கடைசியில் இருக்கிறவன் பாஸ் ஆயிட்டான். என்னை குறித்து பேசப்பட்டது. செவன்த் செமஸ்டர்ல ஆல் கிளியர் எழும்புங்கன்னு சொன்னாங்க. நார்மலா ஆல் கிளியர் ஆனா கொஞ்சம் பேர் எழும்புனாங்க, நானும் எழும்பி நிற்கிறேன். என் மேடம் முதல்ல கோவப்பட்டாங்க, உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சுன்னு. இல்லை மேடம், சீரியஸா பாஸ் ஆயிட்டேன் மேடம். அவங்க சொன்னாங்க என்னால் நம்பவே முடியல. நான் சொன்னேன் என்னாலே நம்பவே, எனக்கு பெர்சன்டேஜ் இல்ல, மார்க் அவங்களை விட கம்மி, ஆனா இது பேசப்பட்டது. பென்யமீனுக்கு கொடுக்கப்பட்ட 5 பங்கை விட எனக்கு கொடுக்கப்பட்ட 1 பங்கு பேசப்படும். காரணம் எனக்கு தெரியும் நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டவன். நீதியும் ஞானமும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானமும் இயேசுவே, இயேசுவே நீரே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான கிருபைப்பா, சட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றே தகப்பனே நன்றி, தயவால் பெற்றே. நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியம். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 6 பாயிண்ட் 6-7 பாயிண்ட் எழுதிட்டு வந்தேன். ஒரே பாயிண்ட் தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. முதல் சர்வீஸ்ல அப்படிதான். அவனுடைய பார்வை ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவோடு 12 சீஷர்கள் இருந்தார்கள். எல்லா ஜனங்களும் அநேகர் விலகி போகும்போது இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார்,
உங்களுக்கும் போக மனசு இருக்கா? பேதுரு சொன்னா, இல்லை, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்ப நித்திய ஜீவனை பார்த்து கூடவே இருக்கிறாங்க. இவங்க பார்வை எதன் மேல இருக்குன்னா நித்திய ஜீவன் மேல இருக்கிறது. இந்த கூட்டத்தில் ஒருவன் தான் யூதாஸ். ஒரு விசை பெத்தானியாவிலே அவர் பந்தி இருக்கும்போது மரியாள் பரிமள தைலத்தை அவர் பாதத்தில் ஊற்றும் போது இவன் பார்வை அதன் மேல போகுது. அது என்கிட்ட கொடுத்திருந்தா நான் அதை விட்டு பணமாக்கி இருப்பேன். தனக்கு கிடைக்காததை பார்க்கிறான். தனக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவனை விட்டுட்டு தனக்கு கிடைக்காததை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அது அவனை பாதை மாற வைத்தது. அந்நிய நுகத்தில் அவனை பிணைக்க வைத்தது. இயேசுவோடு கூட கடைசி வரை பயணிக்க முடியாமல் பாதியிலே அவனை வெளியே கொண்டு போனது. ஓட்டம் பாதியிலே முடிந்தது. கிடைக்க கையற்ற தூரத்தில் இருந்த நித்திய ஜீவனை அவன் இழந்து போய்விட்டான். ஏன்? கிடைக்காததை பார்த்ததுனால. மற்ற அத்தனை சீஷர்களும் இனி கிடைக்க போகிற இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிற அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா இயேசு மேலதான் இருக்கும். கிடைக்காதவைகளை பார்த்து கிடைக்க போகிற நித்தியத்தை தயவாக இழந்து விடாதிருங்கள். எப்படி பார்க்கிறோம்? எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பாருங்கள். உங்க வாழ்க்கை பக்கத்தை திருப்பி பாருங்கள். இன்னைக்கு நீங்க வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தனிமையில உட்காந்துருங்க. கொஞ்சம் வீட்டு மாடி இருக்குன்னா மாடியில் உட்காந்துருங்க. வீட்டில் ஃப்ரெண்ட்ல வராண்டா இருக்குன்னா போய் உட்காந்துருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நீங்க இன்னைக்கு தனிமையில உட்காருங்க. உட்காந்து உங்க வாழ்க்கை பக்கத்தை அந்த ஃப்ரம் த பிகினிங்ல ஆரம்பத்திலிருந்து நீங்க ரீட் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டாலே உங்களால அழாம இருக்க முடியாது. நாம் எப்படி பார்க்கிறோம்? கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, அல்லது உங்களுக்கு எப்படி வசதி அப்படி இருந்து ஒரு சில நிமிடங்கள் துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூணில் இருந்து ஏசப்பா ஹல்லேலூயா துதித்து பாட வைத்தீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலைதோறும் தவறாமல் கிருபை ஆமே நாள் முழுதும் நன்மை தொடர செய்கிறவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். தடைகளை தகர்ப்பவரே, தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை ஹல்லேலூயா தூளில் இருந்து உயர்த்தினீர். தூளில் இருந்து glory be to Father. தூக்கி துதித்து பாட வைத்தவரே, துதித்து ஹல்லேலூயா பாடுங்க. என் மேல் நீர் வைத்த கரமே நினைத்து தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த வைகள் மிகுதிப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க ஒன்றுமில்லாமல் உயர்த்தினார்? கைகளை உயர்த்தி ஒன்றும். ஹல்லேலூயா ஆமென்.
அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீங்கப்பா. தயவால் பெற்றேன் சொல்லுவோமா? தயவால் பெற்றேன் தகப்பனே, தயவா. முடிந்தால் ரெண்டு கைகளை விரித்து நீதியும் ஞானமும், நீதியும் ஒரே சத்தமா இயேசுவே இயேசுவே ஆதரவே, நீதியும் இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். ஓ தயவா. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி கடைசியா சொல்லுமா? தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையா எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த முற்பிதாக்கள். Bless your name Jesus. பரிசுத்த. Sing it again. தலைமுறை தலைமுறையாய், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், உங்களுக்கு இறங்குறது போல உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததி சந்ததிக்கும் இறங்குவார். அவர் உண்மையுள்ளவர், அவர் செய்தது மிகுதி. Amen. Sing it again. தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய். We bless your name Jesus. நீங்க எங்களுக்கு செஞ்சது மிகுதிப்பா, நீங்க எங்களுக்கு செஞ்சது மிகுதிப்பா, நீங்க எங்களுக்கு செஞ்சது மிகுதி ராஜா, மிகுதிப்பா. ஹalleluya ஹalleluya. ஆமென். முழு பலத்தோடு கரங்களை தட்டி, முழு பலத்தோடு. ஓ glory. ஷஹதரபல கபதனரா. பார்வையை மாற்றுங்கப்பா. நாங்க இருக்கிற வண்ணமாய் எங்களை பார்க்காதபடி நீர் பார்த்த வண்ணமாய் நாங்கள் பார்க்கும்படிக்கு. Glory Father. Hallelujah. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஒரு வார்த்தை இருதயத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தில் சொல்ல முடியுமா? நீர் எனக்கு தந்தது மிகுதி. சொல்ல முடியுமா? என்ன மைனஸ்ல இருந்து தூக்கி எடுத்து நீங்க எனக்கு தந்தது செஞ்சது மிகுதி மிகுதி. இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தது மிகுதி. பென்யமீனுக்கு கொடுத்த 5 பங்கை விட அவன் அதுக்கு தகுதி உள்ளவன். எனக்கு கொடுத்த 1 பங்கு மிகுதிப்பா, எனக்கு பெருசு. நீ எனக்கு தந்தது பெருசு, நீர் எனக்கு தந்தது மிகுதி, நீர் எனக்கு தந்தது மிகுதி. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இருதயத்திலிருந்து சொல்லுங்க, நன்றி. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹalleluya.
Hallelujah. Thank you Father. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்தது மிகுதி மிகுதி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இப்படி நாங்க பார்க்க வைங்கப்பா. ஆண்டவர் நீர் எங்களை பார்க்கிற வண்ணம் நாங்கள் பார்க்கும்படி வைங்கப்பா. கர்த்தர் நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. இந்த மாத கடைசி பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக, புதிய மாதம் ஆசீர்வாதமாய் நன்மையாக இருக்க உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே ஆசீர்வாதமாய் வைத்துக்கொள்ளும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் மறைவான கண்ணிகளுக்கும் எதிரான ஆயுதங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். உம்முடைய சட்டையின் நிழலிலே வைத்து காத்துக்கொள்வீராக. ஆட்கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும். விசேஷமாய் நாளை மறுநாள் நடக்கிற அந்த கிட்ஸ் ஃபெஸ்டுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அது ஆண்டவரே ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். வல்ல கரங்களில் தாழ்த்துகிறோம். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless.